அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஜெயக்குமார். இப்போ கள்ளச்சாராய விற்பனை, கள்ளச்சாராய புழக்கம் இதனை முற்றிலும் ஒழிக்கக்கூடிய வகையில் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஆயுள் சிறை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அபராத தொகை 1 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது போன்று இன்னும் சில அம்சங்கள் இருக்கிறது. இந்த அம்சங்கள் கள்ளச்சாராய புழக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருடாது ஒரு படம், அது நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. அது பழைய படம். அது நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 தடவை பார்த்திருக்கேன். அதுல பட்டுக்கோட்டையுடைய பார்வை வரிகள் வரும். அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. எனவே என்னதான் நம்ம திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அருமையான வரிகள். எனவே என்னதான் நம்ம ஒரு சட்டம் போட்டாலும் சரி, அதை முழுமையான அளவுக்கு அமல்படுத்தணும். ரெண்டாவது, ஒரு ஆளும் வர்க்கத்தில் இருப்பவர்கள் பொதுவாகவே இதுல முழுக்க முழுக்க ஒரு சம்பந்தப்பட்டிருப்பதனால ஒரு காவல்துறையுடைய அந்த கைகள் ஒரு கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுவதனால் இந்த சட்டங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு குப்பத்தொட்டியில தான் நிச்சயமா இருக்கும். எனவே ஒரு விருப்பு இல்லாமல் யார் தவறு செய்தாலும், அதாவது நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றம் என்கின்ற வகையில ஒரு அரசு இருந்தால் மட்டுமே சட்டம் ஒரு உயிர் பெறும். ஆனா எப்படிப்பட்ட இந்த விடியாத ஆட்சியில இந்த சட்டத்துக்கு ஒரு உயிர் பெறுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு கள்ளக்குறிச்சிக்கு முன்பாக ஒரு விழுப்புரமோ, அதே போல செங்கல்பட்டு, அதாவது விழுப்புரம் மரக்காண வட்டத்திலேயே செங்கல்பட்டுல ஒரு 28 பேர் இருந்தாங்க. அப்பவே இந்த அரசை பொறுத்தவரை விழித்தெழுந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருந்தா இப்ப இந்த 65 பேருக்கு மேல இறந்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது இல்லையா? பல பேர் மருத்துவமனையில ஒரு கண் பார்வை போகின்ற நிலையும் உடல் உறுப்புகள் பாதிப்பு அடைகின்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனா அரசுடைய மெத்தனத்தால் இந்த மெத்தனால் ஒரு கடுமையான அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நாட்டை ஒழுக்குகின்ற ஒரு சம்பவம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி சம்பவம். பொதுச்செயலாளர்கள் சம்பவம் எடுத்து உடனே சென்று எல்லா நடவடிக்கை எடுத்தாரு, ஆறுதல் சொன்னாரு. ஆனா முதலமைச்சர் போல. எனவே சிபிஐ என்கொயரி வச்சு முழுமையான அளவுக்கு இதை விருப்பு இல்லாம யார் தவறு செஞ்சாலும் நாங்க அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அந்த வகையில சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லியிருந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தா நிச்சயமா பாராட்டியிருப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு இப்ப காயத்தையும் ஏற்படுத்திட்டு அதுக்கு நம்ம மருந்தும் போடுறன்ற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. எனவே இந்த ஏற்கனவே அம்மா காலத்திலேயே 2001, 2006ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே கடுமையான அளவுக்கு இந்த கள்ளச்சார காய்ச்சல் தெரிஞ்சாலோ, இல்லைன்னா அந்த இடத்துல விற்பது தெரிஞ்சாலோ, இல்ல அந்த இடத்துல இந்த மாதிரி பாதிப்பு மக்களுக்கு அடைஞ்சா உடனே அந்த காவல்துறை ஆய்வாளர் விஓல சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு கடுமையா இருந்தது. விளைவு 2011 டு எங்க ஆட்சி காலத்து 16 வரல கள்ளச்சாராய மரணங்கள் இல்ல. ஆனா 2006-11 என்னாச்சு? 466 பேர் இருந்தாங்க. அப்ப ஏற்கனவே அம்மா கொண்டு வந்த அந்த அரசாணை இருந்தது இல்ல. அந்த அரசாணையின்படி நடவடிக்கை எடுத்திருந்தா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது போன்ற நிகழ்வுகள் 2006-11 திமுக ஆட்சியில 466 பேர் இறந்திருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு அரசாணை இருந்து போதிய சட்டங்கள் இருந்து கூட அமல்படுத்தணும். அதை அமல்படுத்தாம சும்மா அதை போய் திசை திருப்புற இந்த சம்பவம் நடந்த உடனே மக்களை ஏமாத்துற வேலையா, திசை திருப்புற வேலையா சட்டமன்றத்தை அறிவிச்சா மட்டும் போதுமா அது? எனவே அந்த வகையில திமுக ஆட்சியை பொறுத்தவரையில எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, ஆளும் வர்க்கத்தை பொறுத்தவரை சட்டத்தை யாரும் மதிக்க போறது கிடையாது. அதனால நாட்டுல இந்த சட்டத்தை வச்சு நல்லது நடந்தா சரி, ஆனா அது நடக்குமான்றது ஒரு சந்தேகம் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.